ஹாய், ஐபிஎல் சஸ்பெண்ட் அண்ட் பிசிசிஐ இப்போ அஃபிஷியலாக ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது ஒரு டெம்பரரியான விஷயமா பார்க்கப்பட்டாலுமே பிசிசிஐ எந்த ஒரு டேட்டு டைம் எதுவுமே சொல்லலை எப்போ சீசன் மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த எல்லையில் நடக்கிற இந்த போர் பதற்றம்லாம் எப்போ சரியாகுதோ ஓரளவுக்கு அப்போதான் இந்த வருஷத்தோட ஐபிஎல் சீசன் மீண்டும் தொடரும்னு நான் சொல்லுவேங்க. இப்போ உள்ள ஒரு சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். என்னன்னா, நம்ம ஏன் பார்டர்ல இருக்க ஸ்டேடியத்தில் ஐபிஎல் நடத்தணும், அதுக்கு பதிலாக கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய ஸ்டேடியம் இருக்கு சேஃப் சைடில், அங்கெல்லாம் ஐபிஎல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுவும் ஈவன் மேட்சஸ் கூட கம்மியாக தான் இருக்கு, இன்னும் ஒரு சில மேட்சஸ் தான் இருக்கு. ஈவன் சென்னை சேப்பாக்கு இல்லைனா சின்னசாமி ஸ்டேடியத்தில் கூட நடத்தலாமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் அது ஒரு நல்ல டிசிஷனே வந்து கிடையாதுங்க. ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு போர் நடக்கிற சூழல்ல ஒரு மாஸ் பப்ளிக் கேதரிங்கோ இல்லை ஒரு பப்ளிக் ஈவெண்டோ நடத்துறது ஒரு பேட் டிசிஷன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஐபிஎல் நடந்துன்னே வச்சுப்போம். நம்ம எல்லாரும் சென்னையில் வந்து சேப்பாக்கில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். அங்க நம்ம இப்படி எல்லாரும் 20,000-30,000 பேர் ஒண்ணா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருந்து ட்ரோன் மூலமாவோ இல்ல மிசைல் மூலமாவோ யாராவது தாக்குதல் நடத்தினா என்ன பண்றது? அங்க இருக்க உயிர்களுக்கு யார் பொறுப்பு? ஈவன் இந்த மாதிரி டைம்ல தான் போர் நடக்கிற சூழல்ல தான் மெயினா பப்ளிக்லாம் எங்க கேதர் இருக்காங்களோ இல்ல பப்ளிக்லாம் அதிகமா எங்க கூடி இருக்காங்களோ அங்கதான் தாக்குதலையும் நடத்துவாங்க. ஸோ அதனால ஐபிஎல் வந்து பேன் பண்ண இந்த ஒரு விஷயம், சஸ்பெண்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த டிசிஷனை வந்து நான் வரவேற்கிற. மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லையில் நடக்கிற இந்த போர் பதற்றம் வந்து கூடிய சீக்கிரம் சரியாகணும். ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அங்கே நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதனால. ஸோ அதனால இந்த எல்லை பதற்றம் வந்து போரானா மாறாம கூடிய சீக்கிரம் ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பி சேஃப். தேங்க்யூ.